பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் உலக தரம் வாய்ந்த கிரிக்கெட் வீரர், வேகப்பந்து வீச்சாளர், ஆல்ரவுண்டர் மற்றும் உலக தரம் வாய்ந்த தலைவர். 2018 பாகிஸ்தானின் பிரதமரானார். இதனால் உலகிற்கும் இந்தியாவிற்கும் பெரும் நம்பிக்கையை அளித்தது. ஏனென்றால் இதுவரை பாகிஸ்தானை ஆண்ட பலர் தங்கள் பயங்கரவாத பிரிவுகள் காரணமாக பயங்கரவாதத்தை ஒரு காரணியாக மாற்றும் தொழிற்சாலைகள் மட்டுமே இருப்பதாக நம்பினர். பாகிஸ்தானில் நடந்தது அவர்கள் அனைத்து முக்கிய பிரச்சனைகளையும் மாற்றியது. உலகின் எங்கு சென்றாலும் இஸ்லாமிய பயங்கரவாதம் பாகிஸ்தானில் இருந்துதான் உருவாகிறது. அது மாறும் என்று பல நாடுகள் எதிர்பார்த்தன. ஏனென்றால் இம்ரான் கான் ஒரு மிதவாத முஸ்லிம். அதனால் அவர் பல விஷயங்களில் முடிவுகளை எடுக்க முடியும். அவருக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருந்தது. அவருக்கு அவரது இராணுவத்தின் முழு ஆதரவும் இருந்தது. இம்ரான் கான் தொடக்கத்தில் இந்தியாவுக்கு சென்று சில குறிப்புகளை அளித்தார். இதனால் காஷ்மீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்பதில் நம்பிக்கை இருந்தது. பாகிஸ்தான் இந்த பயங்கரவாத பிரிவுகளுக்கு உதவாதால், அதாவது இந்தியாவுக்கு வெளிநாட்டு பயங்கரவாதிகளை அனுப்பாமல் பார்த்தால், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல புவிசார் அரசியல் உறவுகள் இருக்கும். ஆனால் 1 அல்லது 2 ஆண்டுகள் கழித்து இம்ரான்கான் பக்கா பயங்கரவாதிகளை மட்டுமே ஆதரிக்கும் பிரதமராக மாறினார். பின்னர் பாகிஸ்தானில் பல தற்கொலை பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தன. ஏனென்றால் பயங்கரவாதிகளை ஆதரிப்பதால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இதற்கிடையில அவர் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக பயங்கரமான விளையாட்டை விளையாடினார். ஏனென்றால் அவர் காஷ்மீரில் பெரிய கலவரத்தை உருவாக்க அதிகபட்சமாக போராடினார். காஷ்மீர் பிரச்சனையை உலக அரங்கில் கொண்டு வர இம்ரான் கான் பல மில்லியன் செலவிட்டார். அதனால் இந்தியாவின் எதிரியாக மாறினார். பல மன்றங்களில் இங்கிலாந்து, அமெரிக்கா அல்லது ஐநா ஆகியவற்றில் இந்தியாவிற்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் நடந்தன. ஏனெனில் அங்கு பிரதிநிதிகள் இருந்தனர். பின்னர் அமெரிக்காவுக்கு எதிராக சென்றபோது இம்ரான்கானுக்கு அமெரிக்க டீப் ஸ்டேட் பற்றி எதுவும் தெரியாது என நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னேன். ஏனால் பாகிஸ்தான் இராணுவம் அமெரிக்காவின் பாக்கெட்டில் உள்ளது. அதனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன? பாகிஸ்தான் இராணுவத்தில் உள்ள அனைவரும், அதிகாலை மற்றும் முன்னணி அதிகாரிகள் அனைவரும், அவர்கள் தங்கள் பயிற்சிகளை நியூயார்க்கில் உள்ள ஒரு அமெரிக்க முகாமில் பெறுகின்றனர். அது மிகப்பெரிய பாதுகாப்பு பயிற்சி முகாம்களாகும். இந்த பாகிஸ்தான் அதிகாரிகள் அங்கு பயிற்சி பெறுகின்றனர். அமெரிக்க ஆயுதங்கள், F-16கள் மற்றும் பிற பொருட்களை கேட்கிறார்கள். அதனால் அங்கு சென்ற பிறகு இந்த இராணுவ அதிகாரிகள் அனைவரும் அமெரிக்க ஆதரவாளர்களாக மாறுகிறார்கள். இது அமெரிக்காவின் உலக அளவில் விளையாடும் விளையாட்டு. இதுவே யதார்த்தம். இதை நாம் அடிப்படையில் டீப் ஸ்டேட் என்று கூறும்போது, பாகிஸ்தான் அதிகாரிகள், அவர்களின் குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் அமெரிக்காவில் விசா பெறுகின்றனர். அவர்களுக்கு கிரீன் கார்டு தரப்படுகிறது. அவர்கள் அனைவரும் அமெரிக்காவிற்கு வருவார்கள். பின்னர் அவர்கள் வாழ்க்கையில் அமெரிக்காவினால் நிராகரிக்கப்படுவர். இது குறித்து பல புத்தகங்கள் அமெரிக்காவில் எழுதப்பட்டுள்ளன. ஜெனரல் முஷரஃப் என்பவரை அமெரிக்கா முழுமையாக கட்டுப்படுத்தியது. ஏனெனில் அவரது உறவினர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் அமெரிக்காவில் உள்ளனர். அவர் சிகாகோவில் இடம்பெயர முடியுமா? அதே போல அமெரிக்கா இந்த இராணுவத்தை இடம்பெயர் அனுமதிக்காது. ஜெனரல்கள் யார் வருகிறார்கள்? அவர்கள் எல்லாம் அமெரிக்காவின் சொந்த மக்கள். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது ஈரான் பாகிஸ்தானை ஆக்கிரமித்து தாக்கிய பிறகு அந்த நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவ தலைவர் அமெரிக்காவில் இருந்தார். அதாவது நியூயார்க் சிறந்த இடம் என்று கூறப்படும் அமெரிக்க தளத்தில் இருந்தார். எடுத்துக்கொள்ளுங்கள், இதையெல்லாம் பாருங்கள். உடனடியாக அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானை தாக்க வேண்டும் என்று கூறியது. அவர்கள் உடனடியாக தாக்கினர். அதாவது ஈரானின் எல்லையில் இருப்பதாக கூறப்படும் நகரத்தை தாக்கினர். நீங்கள் ஈரானை தாக்கிய போது அதற்கு இந்த விஷயங்கள் இல்லை. பதிலடி கொடுங்கள். ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களில் அவர்களை விட ஒரு நன்மை இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்க ஆயுதங்கள். திடீரென்று ஈரானிய இப்ராஹிம் ரைஸ் திடீரென்று வந்து பாகிஸ்தானின் பிரதமராகிறார். ரோஹி அப்படி ஏதாவது சொன்னால் அந்த துணை இராணுவம் இனி இருக்காது. அடிப்படையில் இந்த பாகிஸ்தான் இராணுவம் முற்றிலும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால்தான் இம்ரான்கான் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பிய போது நீங்கள் இந்த இராணுவத்துடன் ஒரு விளையாட்டை விளையாடினீர்கள். அதனால்தான் இம்ரான்கான் பாகிஸ்தான் இராணுவத்தை ராஜினாமா செய்யுமாறு கோரினார்.
இராணுவம் ராஜினாமா செய்ய தயாராக இல்லாததால் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அவர் பெரும்பான்மையை இழந்தார். அதனால் அவர் இராணுவத்தின் ஆதரவுடன் இருக்க முயன்றார். ஆனால் இராணுவம் முழுமையாக இருந்த போதிலும் நீங்கள் அவரை கைவிட்டீர்கள். அப்படித்தான் அவர் அவரை அழைத்துச் சென்று தூக்கி எறிந்தார். பின்னர் அவரை பாருங்கள், நீங்க அவரை அழித்துட்டீங்க. அவர் பிறந்த இடமான இஸ்லாமாபாத்திலே அங்கேயும் இங்கேயும் 127 வழக்குகள் இருக்கு. இப்போதைய வழக்கு என்ன? 14 வருஷமா இந்த வழக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா புஷ்ரா? இந்த வழக்கு பியாரின் முன்னாள் மனைவி மற்றும் இப்போதைய மனைவி சம்பந்தப்பட்டது. அதாவது பாகிஸ்தானில் ஒரு ரியல் எஸ்டேட் ஐகான் திரு மாலிக் இருக்கிறார். அவர் இம்ரான் கானை பாதுகாப்பாக பயன்படுத்தி கட்டிடங்களை கட்டி அவருக்கு நிலம் கொடுத்தார். அந்த அறக்கட்டளைக்குள் அவர் மற்ற வழிகளில் இருந்து அந்த அறக்கட்டளைக்கு பணத்தை செலுத்தினார். அது இம்ரான் கானின் அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை ஒரு தனிப்பட்ட சம்பவம். இந்த மனிதரின் மனைவி. அதனால தான் அவருக்கு 14 ஆண்டுகள், அடுத்த 4 ஆண்டுகள். அதாவது தீர்ப்பு உயர் நீதிமன்றத்திற்கு செல்லும்போது என்ன நடக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரியும். அங்கு யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர் அவருடன் இருக்கிறார். அது ஒரு உயர் நீதிமன்றமாக இருந்தால், உச்ச நீதிமன்றம் ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கு வேறு தவறு உள்ளது, அவர்களுக்கு வேறு தீர்ப்பும் இருக்கும். அவர்கள் இந்த நீதிபதியை தூக்கிலிடுவார்கள். ஏனால் அங்கு ஜனநாயகம் அவ்வளவுதான். அடுத்து என்ன நடக்கும்? இம்ரான் கானின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவர் முஷாரஃப் போல இருப்பார். ஏனென்றால் அவர் சிறையில் அடைக்கப்படுவார். 2 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு அவர் மற்ற நாடுகளில் தலையிடுவார். அவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவரை விடுவிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ஒரு தலைவர் துபாய் அல்லது வேறு ஏதாவது நாடு அல்லது இங்கிலாந்துக்கு சென்று அகதியாக வாழ வேண்டியிருக்கும். யோசித்து பாருங்கள். இது பாகிஸ்தானில் அவருக்கு மட்டுமல்ல, நவாஸ் ஷெரீப்புக்கும் இதேதான். அவர் எல்லா வழக்குகளையும் விசாரித்திருப்பார். அவற்றை முடிவு செய்து இறுதியாக சவுதி அரேபியாவுக்கு சென்று வாழ முடிவு செய்தார். முஷாரஃபுக்கும் இதேதான் நடந்தது. இதுதான் விஷயம். இம்ரான் கான் ஜனநாயகம் இல்லை, பெயரில் மட்டுமே ஜனநாயகம் என்று கூறுகிறார். இம்ரான் கான் தவறு செய்து விட்டார், இருக்கிறேன் என்று கூறி. இதற்குள் ஒரு விளையாட்டு அமெரிக்காவை கேலி செய்தது. அமெரிக்காவில் ஆர்வம் இல்லாதவர்கள் எந்த காரணத்திற்காகவும் பாகிஸ்தானில் அமர அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது நான் முன்பு குறிப்பிட்ட கத்தார் பிரச்சினை. ட்ரம்ப் ஆர்வம் காட்டவில்லை என்றால் அவர்கள் அந்த அமீரையும் அவரது ஆட்சியாளரையும் தூக்கி எறிவார்கள். அதைத்தான் அவர் தனது டீப் ஸ்டேட் என்று அழைக்கிறார். முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய நாடுகளில் பெரும்பாலானவை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அமெரிக்கா அவற்றை எப்படி விளையாட விரும்புகிறது என்பதையும் அவர் அறிவார். அதுதான் எப்பவும் நடந்துட்டு இருக்கிற விளையாட்டு. சீனாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சீனா அவங்க அரசியலை என்ன பண்ண முடியும்? அவங்க விவகாரங்கள் பாகிஸ்தானில் இருந்தால் அந்த நாடு 4 அல்லது 5 துண்டுகளா பிரிஞ்சிடும்னு பயமா இருக்கு. ஏனால் ஒருபுறம் பாகிஸ்தான் தாலிபான்கள், மறுபுறம் மற்றவர்கள் சண்டையிட்டு சத்தம் போடுகிறார்கள். அவர்கள் முதலில் பயங்கரவாதிகளுக்கு பயங்கரத்தை கொடுத்தார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். இறுதியில பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் விழுங்கப்படும் நாடாக மாறியது. இவ்வளவு துயரமான முறையில் அது ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் கூட இதை எப்படி ஒருவர் முன்னோக்கி நகர்த்த முடியும்? நான் இதை முன்பே கணித்தேன். இம்ரான்கான் பிரச்சினை முதலில் எழுந்தபோது அவர் சுமார் 3 ஆண்டுகள் 250 நாட்கள் பிரதமராக இருந்தார். அனைவரின் எதிர்பார்ப்புகள் மாறின, எல்லாம் அழிந்தன. இறுதியில் அவர் ஒரு முழுமையான அரசியல் கைதியானார். இம்ரான்கான் ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்து பின்னர் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் ஆதரவாளராக மாறியதால் வெளிநாட்டில் அடைக்கலம் கோர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அனைத்து அரசியல் தலைவர்களும் இதை அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகிற்கு செல்பவர்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும்.